சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் மாலில் தீ விபத்து ஏற்பட்டு கட்டுக்கடங்காத புகை மூட்டம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் முதல் மற்றும் இரண்டாம் தளத்திற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், இது குறித்தான தகவல். ஸ்ரீதர், சென்னை ராயப்பேட்டையில் பிரபல எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகம் மற்றும் திரையரங்கம் செயல்பட்டு வருகிறது. இதுல தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்வது வாடிக்கையா இருக்கு. இன்று காலை 10 மணி அளவுல இந்த எக்ஸ்பிரஸ் மாலில் உள்ள மின் தூக்கியில், அதாவது லிப்ட்ல வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த லிப்டில் சென்று கொண்டிருக்கும் போதே, அதாவது லிப்ட்ல பொதுமக்கள் யாரும் இல்லை, தனியாக ஆள் இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் போது மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமா முதல் தளத்தில் வரும்போது அந்த மின்கசிவு என்பது அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மின் வயரில் வந்து தீ விபத்தா மாறி இருக்கு. முதல் தளம் முழுவதுமே வந்து அந்த மின் வயர் கேபிள் வந்து எரிந்து கொண்டதால அந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலமா மாறி இருக்கு. குறிப்பா காலை 9 மணிக்கு தொடங்கி இரவு 12 மணி வரை செயல்படக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் மாலை இன்னைக்கு தீ விபத்து ஏற்பட்டதுனால முழுவதுமா வந்து மூடப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய திரையரங்குகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு. குறிப்பா தீ விபத்து ஏற்பட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை வந்து அலறி அடித்து வெளியே செல்லும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமா இங்க தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தாலும் இந்த தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட கரும் புகை மண்டலம் என்பது, அதாவது எக்ஸ்பிரஸ் மால் முதல் தளம் முழுவதுமா இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில காற்று, அதாவது வெளியே வர முடியாத அளவுக்கு கண்ணாடிகளால் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதி முதல் தளம் முழுவதுமே வந்து கரும்புகையால் சூழப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் மால் இருக்கக்கூடிய அந்த 7 கேட்டுகள், அதாவது வழிகளும் மூடப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கடைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். முதல் காட்சி 11 மணி காட்சியாக இந்த திரையரங்குகளில் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக இந்த முதல் காட்சி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய அனைவரும் வெளியேற்றப்பட்டதனால தற்போது 7 வழிகளும் மூடப்பட்டிருக்கிறதுனால இன்று மாலை தான் மீண்டும் இந்த எக்ஸ்பிரஸ் மால் என்பது திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா அந்த முதல் தளம் முழுவதும் புகை மண்டலத்தை வந்து புகையை வந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் ஒரு நவீன ரக இயந்திரம் கொண்டு வந்து உள்ளே சிக்கி இருக்கக்கூடிய அந்த புகையை வந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மின்கசிவு காரணமா இந்த தீ விபத்து ஏற்பட்டதா தகவல் வெளியா இருக்கு. இது தொடர்பாக அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா இந்த மின்கசிவு எப்படி ஏற்பட்டது, அஜாக்கிரதையின் காரணமா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எப்போதுமே, அதாவது மதிய வேளையில இந்த தீ விபத்து பல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். காலை வேளையில் ஏற்பட்டதனால இந்த உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை என்றாலும் புகை மண்டலம் காரணமாக அந்த எக்ஸ்பிரஸ் மால் மட்டும் இல்லாம அந்த ஒயிட் சாலை, அதே போல ஜிபி சாலை முழுவதும் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த புகையை வெளியேற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. தகவலுக்கு நன்றி ராம்குமார்.